உலகெல்லாம் உணர்ந்தோத கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கும். திருத்தொண்டு தொகையிலே சுந்தரர் செம்மையே திருநாளை போவாருக்கும் அடியே என்று திருநாளை போவார் நாயனார் பற்றி குறிப்பிடுவார். சோழ நாட்டிலே ஆதனூரிலே தோன்றியவர் திருநாளை போவார். அவர் பெயர் நந்தனார். அந்த காலத்திலே புலையர் குலம் என்று பிரிந்திருந்தது தமிழ் இனம். அப்பொழுது புலையர் இனத்திலே பிறந்தவர். ஆகையால் ஆலயங்களுக்கு உள்ளே சென்று வழிபட மாட்டார்கள். அப்படி இருந்தது ஒரு காலம் தமிழ்நாட்டில். ஆனால் எந்நேரமும் சிவன் திருவடி மீது நீங்காத அன்பு கொண்டவர் நந்தனார். அவர் உணர்வு தோன்றிய நாள் முதல் பிறை மதி சூடிய பெருமான்பால் பெரும் அன்பு கொண்டு வாழ்ந்தவர். அந்த அன்பினால் காதலினால் ஆலயங்கள் சென்று தோல் வாத்திய கருவிகளுக்குரிய தோல் செஞ்சு கொடுப்பார். பேரிகை மத்தளம் போன்ற வாத்திய கருவிகளுக்கு வார்களும் யாழ் வீணை போன்ற வாத்தியங்களுக்கு நரம்புகளும் செஞ்சு கொடுப்பார். இதுதான் அவருடைய தொழில். ஆனால் அவருடைய வாழ்வின் நோக்கமே சிவபெருமானுக்கு சேவை செய்யும். ஒரு முறை திருப்புன்கூர் சென்றார். அங்கே சிவலிங்கத்தை விட நந்தி கொஞ்சம் பெரியது. இவர் உள்ளே செல்லாமல் வெளியே நின்று சிவனை தரிசிக்க முயற்சி செய்தார். நந்தியோ குறுக்கே நந்தி போல குறுக்க வராதவங்க இந்த நிகழ்வு. நந்தி குறுக்கே நின்றது. நந்தனாருக்கும் நாயகன் சிவபெருமானுக்கும் நடுவிலே நந்தி. இவர் எட்டி எட்டி பார்க்கிறார். சிவபெருமான் சொன்னார், நந்தியை பார்த்து, சற்றே விலகி இரும் பிள்ளாய். நந்தி அவருக்காக விலகியது. நந்தனார் தொழுதார், பாடினார், ஆடினார், அழுதார், மண் மீது விழுந்து எம்பெருமானை வணங்கி சென்று விட்டார். அதன் பின்பு தில்லை அம்பலத்தில், பொன்னம்பலத்தில், சிதம்பரத்தில், பூலோக கைலாகத்தில் வாழுகின்ற அந்த எம்பெருமானை, அந்த அம்பலவானவை, அந்த ஆதி மூர்த்தியை, அந்த நடனமாடும் அருட்பெரும் ஜோதியை சந்திக்க வேண்டும் என்று பேரவா கொண்டார். நான் புலையர் குலத்தில் பிறந்து விட்டேன், எவ்வாறு போவேன் என்று எண்ணிக்கொண்டே இருந்தார். என்ன செய்ய என்று பார்ப்போம்.